மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கேமராமேன் பால் செம்ம ஒர்க் ப்ரோ. அதுவும் வருத்தம் தான் ப்ரோ. சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு, அது வரைக்கும் போதும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. தோனி தான் வரலங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. கொடுக்க மாட்டாரு, கேப்டன் மாத்திட்டாங்க, அதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. பட் பரவாயில்ல, நாங்க ஸ்கிரீன்ல தோனி காமிக்கும் போது ரொம்ப கத்துனோம். வர மாட்டாருங்க இதுக்கு மேல. ரொம்ப எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல எல்லாம் எதுக்கு தோனி வரணும்னு எல்லாரும் ரொம்ப கத்துனோம். ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நாங்க தோனியை பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வரணும், அவர்தான் ஃபைனல் செமி ஃபைனல்ஸ் இங்க நடக்கும். அப்போ வந்து வருவார் தோனி, அப்போ வந்து திருப்பி வந்து பார்க்கணும். லாஸ்ட் 2 hours நாங்க எல்லாருமே டோனி இறங்குவார்னு பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பிளே ஆஃப்ல என்டர் ஆகணும். டோனியோட லாஸ்ட் சீரியஸ் இது. எல்லா சீசன்லயும் அவர் கப் அடிச்சு மற்றவங்கள்ட்ட கொடுப்பாரு. இப்ப ருத்ராஜ் கப் அடிச்சு தலைவர்கிட்ட கொடுக்கணும். அதான் எங்களோட பிரேயர்ஸ். இல்ல, நாங்க வந்து ஊருக்கு போகணும். நாங்க இங்க இருந்து 500 kilometers. எங்க தலைவருக்காக இன்னைக்கு நாங்க 4 டிக்கெட். ஓவரால் டிக்கெட்ஸ் வந்துட்டு 76,000. எங்க 4 டிக்கெட்ஸ். நாங்க எங்களோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுக்கோட்டை. ஆமா ஆமா, தலைவர் வந்து இந்த டைம் கப் அடிச்சே ஆகணும். ஆமா, அதான் நம்மளுக்கு பெருமை. வரும் சென்னை ஃபைனலுக்கு தான் நடக்கும். வரும் சிஎஸ்கே தான் இருக்கும். பூபாலன் ப்ரோ என் பேரு. ப்ரோ, நான் வந்து ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஆர்டிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி ஐபிஎல்ல வந்து நான் வந்து டாட்டூ ஆர்டிஸ்டா இருக்கேன். மேபி எனக்கு நான் இப்போ இங்கே சென்னை நடந்த ஆல் மேட்ச் எல்லா மேட்சுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தோனி வரைய ரொம்ப ஆசை. இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனால வந்து எனக்கு வரையணும் அப்படின்ற ஒரு 2 நாள் தூங்கவே இல்லை. 2 நாள் இந்த ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்த மேட்ச் என்னோட பெயிண்டிங் போகும். சூப்பரா இருந்துச்சு. ஆமா, டோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா கடைசி வரைக்கும் வரல. எல்லாருமே ரொம்ப பயங்கரமா ஷவுட் பண்ணதுல எங்களுக்கு வைப் ரொம்ப அதிகமா மேபி இருக்கும். தேங்க்யூ, பாய். தோனி வந்ததும் நல்லா இருக்கும் நினைச்சோம். லாஸ்ட் நல்லா everything is in the game. தேங்க்யூ, பாய். ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு லாஸ்ட் 2 hours. பட் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தோனி இறங்கலன்னு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்ப வெயிட் பண்ண சொன்னாங்கல, ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாங்க. ஆமா ஆமா ஆமா, டோனி ஏதோ ஸ்பீச் சம்திங். ஆமா, அது இவங்க டிராப் பண்ணி திருப்பி போய் கண்டினியூ பண்ண போனா நாங்களா வரலாம். கஷ்டம். அது கிரிக்கெட்டர் எல்லாம் ஓடுறாங்க. தேங்க்யூ. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டோனி வருவாங்கட்டு. திடீர்னு இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வந்து ஷமீர் ரிஸ்வி இறக்கிட்டாங்க. கொஞ்சம் அதனால கொஞ்சம் ஏமாற்றம். Excuse me, how was the match? Last 2 hours. You missed the Last was also we missed Dhoni a lot. We wanted Dhoni to come and play, but we waiting for the ceremony. we waited, but they told Dhoni will not come out, so we came out. பயங்கரமா இருந்தது. ரொம்ப ஈஸி வின்னா இருந்தது. ஆக்சுவலி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வரல. ஏன்னா எஸ்ஆர்எச் மாடடி அடிக்கிறாங்க. ஆமா, எங்களுக்கு என்ன பயனா, எங்க டார்கெட் அவங்க பவர் பிளே அடிச்சு முடிச்சிருவாங்கன்னா நல்ல வேலை டக்குன்னு விக்கெட் சொல்ல ஆரம்பிச்சது. பட் தெரிஞ்ச ஒரு 15th ஓவரே ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு துஷார் தேஷ்பாண்டே, மை காட், எக்ஸ்பெக்டே வரல. ஆக்சுவலி யார் கேப்டன் எங்களுக்கு தெரியல. அவரு கை வச்சு நவுத்துறாரு ப்ரோ ஃபீல்ட. ஒரு கேப்டன் நான் பார்த்தது இல்ல அப்படி. No, it was amazing. Obviously அவர்தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. மெயின் ரீசன் என்னன்னா எஸ்ஆர்எஸ் சேப்பாக்கல ஜெயிச்சதே இல்ல, ஜெயிக்காது. ஓகேவா? நம்ம தான் நிக்கிறோம். என்ன கவலைப்படுறீங்க? எஸ்ஆர்எச் தான் கப்பு நம்மளுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அவங்க ஜெயிக்கவும் முடியாது. எம்ஆர்சில எப்பவுமே இந்தியாஸ் பெருசா, சிஎஸ்கே தான் எப்பவுமே டாப். ஓகேவா? அவனாலும் கப் நம்ம தான். அந்த ஆர்சிபி சப்ப பசங்க ஒரு கப் அடிக்க மாட்டாங்க. That means you can't silence Chennai peoples. வின்னு அதான் சத்தம் பாருங்க. வின்னு பயங்கரமான வின்னு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஏன்னா பேட் கமின்ஸ் ஆல்ரெடி இந்தியன் கிரௌட சைலண்ட் பண்ணிட்டாரு. ஹைதராபாத்ல சிஎஸ்கே கிரௌட சைலண்ட் பண்ண. ஆனா சேப்பாக்ல யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் கில்லி கடைசியா. First of all, thanks to RCB. அவங்க தான் அவங்களோட வீக்னஸ் வந்து நம்மளுக்கு வெளில கொண்டு வந்தாங்க. And one best thing what we felt is silencer நாங்க silencer ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேப்பாக்ல அவங்க இனிமே பேசவே கூடாது. கமெண்ட்ஸ் இப்படி தான் ப்ரோ, குவைட்டா இருக்கணும். சமகம் ஜெய்ஷம் ப்ரோ. சேசிங்க்கு எஸ்ஆர்ஹெச் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா நம்மள துவச்சிருப்பானுங்க, துவச்சு காய போட்டுருப்பானுங்க. இப்ப அவங்களும் துவச்சு நம்ம காய போட்டோம். அவ்வளவுதான், பை பை. பேசவே கூடாது, அப்படியே கிளம்பினே இருக்கணும். Silencing got reversed. Waiting for Kavya ma'am on the screen.
ஐ saw her. எஸ்ஆர்ஹெச் ஃபேன் ப்ரோ. ஆறுதலா அவனை பாவம் கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப பாவமா இருக்கான், அழுறான். ஐயோ bro, we'll meet in qualifiers. ஐயோ அழுறானே. இவன் பாவம் ப்ரோ, அவன் அழுறான் ப்ரோ. அவனை ஏன் ப்ரோ அழுவ வைக்கிறீங்க இன்னும்? மச்சான் டோன்ட் கைடா. First half super. Bro, அதெல்லாம் இது அப்படி இப்படி போடும். எனக்கு வருத்தமா தான் ப்ரோ இருக்கு. இதுல என்ன மெயின் ரீசன்? இவ்வளவு பெரிய டீம், பயங்கர ஸ்கோர்ல அடிக்கிற டீம், ஏன் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கணும். தேவலாம் எதுக்கு பவுலிங் எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கணும். சார் அதான் பயங்கர ஆர்சிபில பண்ண அதே மிஸ்டேக் தான் இதுலயும் பண்ணிருக்காங்க. RCB கொஞ்சம் வேற level போயிட்டாங்க. எதுக்கு தேவலாம் கடைசில அடிச்சுக்கிட்டு? ஏன்னா அவங்க வந்து பேட்டிங் நல்லா செட் ஆயிருக்கு. தோத்தா எல்லாரும் பேசுற பேச்சு தான் இவங்களும் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் ஜெயிச்சிடலாம். SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஸ்ட்ராங். சோ இந்த வாட்டி மாத்தி வேற லெவலுங்க மேட்ச். 5000 ரூபாய் கொடுத்து வந்தேன், 10000 ரூபாய்க்கு ஒருத்தங்க இந்த மேட்ச். வேற லெவலு ப்ரோ. சம்பவம் பண்ணிட்டாங்க ப்ரோ எஸ்ஆர்ஹெச்சோட. ஆல் அவுட். ஆமா, எஸ்ஆர்எச் மண்டல விக்கெட் எடுப்பாங்க. அப்புறம் லஞ்ச் பார்த்தா ஆல் அவுட் ப்ரோ. எல்லாருமே அவுட் எஸ்ஆர்ஹெச். சம்பவம் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. எஸ்ஆர்எச் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தானுங்க டியூ இருக்கும்ட்டு. அதையே வந்து சம்பவம் பண்ணி ஆல் அவுட் பண்ணிட்டோம். அஸ்ஸம் ப்ரோ, அஸ்ஸம். நினைச்சு பார்க்கவே இல்லை எஸ்ஆர்எச். ஆனா வாஷ் அவுட் பண்ணாங்க. லாஸ்ட் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்தானா சொல்லி ஏன் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. எழுத்திங்கிறது யாரு சிஎஸ்கேல? போன மேட்ச் எல்எஸ்சி ஆடுனாங்கல்ல, எல்எஸ்சி ஜெஸ்ஸி போட்டு ஒருத்தர் பேசினாரு பாருங்க. அவரை தான் தேடிட்டு இருக்கோம் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பேசினாருன்னா, எஸ்ஆர்ஹெச் நாஸ்தி பண்றாங்க, ஆல் அவுட். இந்த டோர்னமெண்ட் பாருங்க சீசன்லயே எஸ்ஆர்ஹெச் ஆல் அவுட். சிஎஸ்கே தான் இருக்கு. இங்க வந்து இப்போ சொல்ல நம்ப மாட்டீங்க, அந்த நான் உட்காந்து ஸ்டாண்ட்ஸ்ல 2 எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் ஓகேங்களா, 2 பேர். ஃபர்ஸ்ட் டிராய்ஸ் 6 வச்சோட செம்ம கத்துனாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஊண்டு பாருங்க. ஒரு 5 விக்கெட் போனே அவர் கை வச்சு உட்காந்து கண்ணெல்லாம் கிளம்பிட்டாரு. அவர் போட்டு மூடின்னு கிளம்பிட்டாரு. ஆனா அந்த எல்எஸ்டி ஃபேன் தான் காணோம். எஸ்ஆர்ஹெச் அவரை கிரிக்கெட் அவங்களுக்கு சொல்லி நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க? அவர் என்ன சொன்னாரு நம்ம கிட்ட, எஸ்ஆர்ஹெச் பாருங்க, எஸ்ஆர்ஹெச் சேப்பாக்குல வச்சு உங்களுக்கு செய்ய போறாங்க, எஸ்ஆர்ஹெச் பயங்கரமா செய்வாங்க. செஞ்சு ஊத்தாமிச்சிட்டாங்க ப்ரோ. 80 ரன் வித்தியாசம். 79 ரன். ஆல் அவுட் ப்ரோ. ஆல் அவுட். இப்போ எல்எஸ்டி அவர் போட்டு வந்தாரு. எங்க இருக்கிறாங்க? 10 பாயிண்ட் பிளே ஆஃப் வந்தாங்கன்னா பாக்கலாம். அவர் சூப்பரா பேசினாரு ப்ரோ. ஆனா நல்லா சூப்பரா தான் பேசினாரு. இந்தியன் ஃபேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த மேட்ச் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க இருக்காரா இல்ல வீட்ல இருந்து பார்த்து யோசிப்பாரு, நம்ம எங்க போனோம், நம்ம சொல்லிட்டோமே என்ன ஆக போகுதுன்னு யோசிப்பாரு. நாம ஆல் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம தான் சீசன்ல இவங்க ஆல் அவுட் பண்ணது. இது யாரும் ஆல் அவுட் பண்ணதில்ல. நம்ம பண்ணி ஒரு ரெக்கார்டு. அவங்களுக்கு அவங்க மட்டும் ரெக்கார்ட் இல்ல, நம்மளும் ரெக்கார்டு இருக்கணும். ரொம்ப சூப்பரா இருந்தது. தோனி பாத்தீங்களா? பார்த்தேன். ஹாப்பியா? ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் பிடிச்சிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ் இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தோனி மட்டும் தான். எஸ், ஆமா தோனிக்காக தான். பாத்தீங்களா? அதான் தோனி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தோம் பார்த்தேன். எஸ்ஆர்ஹெச் பெரிய டீமே அடிச்சிருக்காங்க. இது வந்து என்ன ரீசன்னாலும் வின் பண்ணும். நீ சொல்லணும். எத்தனை பால் கேட்டு ஆமா எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா தோனி பார்க்கலாம். அவங்க என்ன ட்ரை பண்ணினாலும் முடிச்சிருக்காது. சிஎஸ்கே ஓகே அதனால சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பா அவரு வந்து கடைசியில தல தரிசனம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. இட் வாஸ் நைஸ். சிஎஸ்கே தான் எப்பவுமே. தோனியோட ஃபர்ஸ்ட் பேட்டிங் கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. சூப்பர் மேட்ச் ப்ரோ, செம்ம மேட்ச். 200 இல்ல, அது ஓகே தான். குவைட் கன்வின்சிங் ஸ்கோர் தான் இது. 200 இல்லைன்னா அவனுங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. 200 இருந்தா நல்லா ப்ரெஷர்ல காலி ஆயிட்டாங்க. இல்லைன்னா நம்மளை துவச்சு தொங்க விட்டுருப்பானுங்க. 200 சேசிங்க்கு எஸ்ஆர்ஹெச் வேஸ்ட். அவனுக்கு சேசிங்கே பண்ண மாட்டானுங்க, எழுதி வச்சுக்கோங்க. பாத்துட்டாங்கல்ல லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா நம்மள துவச்சிருப்பானுங்க, துவச்சு காய போட்டுருப்பானுங்க. இப்ப அவங்களும் துவச்சு நம்ம காய போட்டோம். அவ்வளவுதான். பை பை. It was very good. Yeah, see they were not recorded also. We came from Dhoni only. Yeah, Dhoni. Mumbai. came from Dhoni only. Yeah, we have mentioned. நல்லா இருக்கு. Yeah, it's a fun moment and Dhoni, really. Yeah, this was my first time and the first experience. Yeah, and the first experience was wow. Seriously, it was around more than 140 days. But Malay poirko, it was nice. Dhoni, it was very nice. We enjoyed a lot. மேட்ச் தரமா இருந்தது ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் போட்டாலும் கட்டியாச்சு. நம்ம மேட்ச் தரமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. பேசவே கூடாது, அப்படியே கிளம்பினே இருக்கணும்.
போன மேட்ச் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல அவங்க செஞ்சு விட்டாச்சு. பார்த்து யாரோ சொன்னாங்க, நிறைய பேர் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. இங்கே சம்பவம் இருக்கு, சண்டே சம்பவம் பண்ணியாச்சு. சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெஸ்ட் மேட்ச் எவர், ஆல் அவுட். அதோட எக்ஸ்பெக்ட் பண்ணவே ஆல் அவுட். Silencing got reversed. Will better like as I support Dhoni, but still SRH is my home. When silencing got reversed, we'll try for the next match for sure. Waiting for Kavya ma'am on the screen. I saw her and I saw Tala. That's enough for me. ஒரு காம்படிஷன் இருக்கும் பார்த்தோம்னா சமம் சரியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிருச்சு. செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஜெய்பா கிரவுண்ட் வந்து செமையா இருந்துச்சு. மேட்ச் பாத்தீங்க. ஒன்லி டிவில தான். இப்பதான் சிஎஸ்கே சப்போர்ட்டிங்கா இல்ல சிஎஸ்கே டோனி பாத்தீங்களா? பார்த்தேன். ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருந்துச்சு. சவுண்ட் அந்த லாஸ்ட் ஓவர் கண்டிப்பா வந்துதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அந்த கேட்ச் ஜஸ்ட் மிஸ் இல்ல. ஆமா. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இப்ப பெரிய டீம் அடிச்சாங்க எஸ்ஆர்எச். எப்படி ஆக்சுவலா இது ஒன் சைடடா இருந்துச்சு. எஸ்ஆர்எச் ஆடவே இல்ல பெருசா. லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த செகண்ட் பேட்டிங் வராதுன்றது தெரிஞ்சிட்டு ஓவரால் ஓகே தான். பஞ்சாப் கூடலாம் டிவில தான் ப்ரோ பாக்குறோம். விக்கிற காசுக்கு. ஆமா, நம்ம பிளேயர்ஸ் நல்லா விளையாடினாங்க. ஆக்சுவலி பிளேயர்ஸ் நல்லா விளையாடினாங்க. துஷார் தேஷ்பாண்டே வந்து ஸ்டார்டிங்லேயே க்ரூஷியல் 2 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் டேரல் மிஷல் வந்து 5 கேட்ச் எடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச் ஆக்சுவலி. ரொம்ப. ஆனா ருத்ராஜ் மட்டும் கொஞ்சம் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. ஆமா, சோ நல்லா இருந்துச்சு. சித்தம் ஜெய் ஜெகன்மோகன் ரெட்டி. டோனி பாத்தீங்களா? பார்த்தனே. ఆంధ్రాలో జగన్మోహన్ రెడ్డి, సిఎస్కేలో ధోని ఉన్నదా కెప్టెన్సీ. వెరీ నైస్, వెరీ నైస్. వన్ సైడెడ్ మ్యాచ్. Yeah, nice. Of course, I enjoyed the game, but as a fan of SRH, feeling a little bit disappointment. Hope at the last we expected that Klassen could do something better, but unfortunately we couldn't get. So, fan of CSK also, no problem. Ultimately, the cricket is ultimate fun. Not fun, but we have to enjoy. Expecting more. Expecting it. Because the SRH current form, if you see, right, so we thought like this is easy game for that. But even though I am fan of SRH, like we thought we distribute SRH and the CSK. How was the match? SRH was a letdown. செமையா இருந்துச்சு. டோனியோட கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. டோனி கேட்ச் மிஸ் ஆனாலும் மற்றதெல்லாம் நல்லா பண்ணாரு. சிறப்பா இருந்துச்சு மேட்ச்.